இப்போது இந்த ஃப்ரண்ட்டு தைக்க போகிறேன். இது வந்து அவங்க ஷோல்ட்ரு வந்து ரொம்ப இறங்குதுன்னு சொன்னாங்க அவங்க அளவு ப்ளவுஸில். நான் அவங்க என்ன அளவு கொடுத்தாங்களோ அந்த அளவு வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி ஷோல்ட்ரு இறங்காத தைக்கணுன்றது ஆல்ட்ரு பண்ண முடியாது, பண்ண வேண்டாம். இதுலேயும் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த சரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தச்சு போடக்குள்ள எவ்வளோ லோவாக நீங்கள் போட்டிங்கனாலும் இந்த ஷோல்ட்ரு வந்து இறங்காது. அது வந்து இதை பாருங்கள் 2 பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ இது 2யும் ஒன்றா வச்சுட்டு இதை பாருங்கள் 2 இதுவும் ஒன்றா வச்சுட்டு இப்போது இதிலேருந்து இதோ 2 சேமாக வச்சுக்கிட்டிங்களா? இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து கிராஸாக 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் இதில் மார்க் பண்ணிவிட்டு இந்த வி ஷேப் எடுத்துகிட்டு நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைக்கும்போது எப்படியா இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் தைப்பீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த அளவுக்காவது வரும். 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம பட்டன் பீஸு தைக்கிறதா இருந்தாலும் கொக்கி பீஸ் தைக்கிறதா ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு 1/4 இன்ச்சு வந்துடும். அப்போது நீங்கள் வந்து நெக்கு பீஸு ஜாயின் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இது வந்து கம்மியாக இருந்தால் இந்த உங்களுக்கு ஆம்கோல் கிட்டேயும் லூஸ் வராது, இந்த ஷோல்ட்ரு இப்படி இறங்காது, உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ளவுஸ்க்குமே ஆல்ட்ரு வர்றது சகஜம். நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் தைச்சி போட்டு பாருங்கள். இது உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு சுருக்கம் இருக்காது, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், அந்த பள்ளத்துலேயும் நிற்கும், ஷோல்ட்ரு இறங்காது. இப்போ பாருங்கள் இந்த ஷோல்ட்ரு வந்து இறங்காத இருக்கிறதுக்காக நம்ம தைச்சிட்டு நம்ம திருப்பியும் வந்து ஆல்ட்ரு பண்ணாத இருக்கிறதுக்கு தைக்கும்போதே கரெக்டாக தைச்சிக்கலான்ட்டு இந்த இடம் வந்து இந்த இது நெக்குக்கிட்ட நான் கொஞ்சம் சாய்வலாக வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சு கொஞ்சம் ஒரு ஷேப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தைக்க போகிறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. தைக்கும்போது ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிட்டேன் பாருங்கள். 3 டாட் பிடிச்சிட்டேன். இது வந்து இப்போ பட்டி பீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கிராஸ் எடுத்தோம் இல்லையா, இதிலேருந்து இந்த கொக்கு பீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், இந்த கிராஸ் எடுத்ததுலேருந்து ஜாயின் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி 1/4 இன்ச் அளவு தான் வருது பாருங்கள். இது வந்து காஜா இதுவும் அப்படிதான் தைக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது இந்த கரை இருக்கிறதுனால இது லைட்டாக தான் மடிக்கிறேன். மடிச்சுட்டு பாருங்கள், நம்ம கட் பண்ணது அந்த ஷேப் எடுத்தது உள்ளே போயிடுச்சு பாருங்கள். 1/4 இன்ச் அளவு உள்ளே போயிருக்கு பாருங்கள்.
இப்போ பாருங்க, நம்ம இங்கே இந்த ஷோல்டர் இறங்குறதுக்காக இங்கே கொஞ்சம் ஷேப் எடுத்தோம் இல்லையா? இப்போ அந்த ரவுண்ட் அப்போ அந்த ஷேப் எடுத்தும் நமக்கு வந்து இந்த கரெக்டாக ரவுண்டெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போது நான் பைப்பிங் வைக்க போகிறேன். இப்போ பாருங்க. பைப்பிங்க்கு ஏற்கனவே துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தைச்சிட்டு. பாருங்க. தைச்சாச்சு. இது அப்படியே திருப்பி மடித்து பாருங்க, இந்த சந்துக்குள்ளேயே தையல் போட்டுவாங்க. இந்த பக்கம் தைச்சாச்சு. பாருங்க, ஷேப் அழகா வந்திருக்கு. பைப்பிங் இன்னொரு பக்கம் இந்த பைப்பிங் வைக்கிற பாருங்க. அந்த இதில் தான் பின்னாடி இல்லை நல்லா நல்லா பாருங்க, மிஷின் தையலே போட்டேன். இது பாருங்க, ரெண்டாவது படிமான தையல் போட்டிங்கன்னா இது ஒரு அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, இது ஒரு படிமான, இது ஒரு தையல், இது ஒரு பைப்பிங் தான். இது பாருங்க, இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். ரெண்டு பேரும் இதை பாருங்க, ரெண்டும் சேமாக வந்துடுச்சு பாருங்க, அழகாக இருக்கும் போடுறதுக்கு. பாருங்க, போதும் கரெக்டாக அந்த பைப்பிங் வச்சு தைச்சி முடிச்சாச்சு. அவங்களுக்கு வர ஃப்ரண்ட் அளவு வந்து நெக் அளவு வந்து 6 தான் வச்சேன். அந்த 6 நம்ம இது குறைச்சும் கரெக்டாக அந்த 6ல் வந்துருக்கு பாருங்க. இதை பாருங்க, கரெக்டாக 6ல் இருக்கு. அதே மாதிரி எந்த பக்கமும் பாருங்க. பாருங்க, ஷேப்பு பாருங்க, கரெக்டாக 6ல் இருக்கு. இந்த பாருங்க, அதான் இந்த இங்கே 4 இன்ச்சு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த கட் பண்ணியும் அவங்களுக்கு அந்த 6 கரெக்டாக வந்திருக்குது பாருங்க. அவங்க அளவு கரெக்டாக இருக்கு. ரவுண்டாகவும் வந்திருக்குது பாருங்க. பாருங்க, ரவுண்டாகவும் அழகாக வந்திருக்கு. இன்னும் போட்டாங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் வந்து ஷேப் எடுத்ததுலேருந்து இப்போ பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட மேலே ஏறலை. கரெக்டான அளவு 6 வந்திருக்கு. பாருங்க, கரெக்டான அளவு 6 இருக்குது. அதே மாதிரியே அவங்க சுற்றளவு வந்து இதில் 9 வச்சேன். 9 கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த பாருங்க, 9 கரெக்டாக வந்துருக்குது. இது வந்து 36 அளவு வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து உங்களுக்கு வந்து இந்த ஷோல்ட்ரு இறங்குறது கூட நீங்கள் எவ்வளோ லோவாக போட்டிங்கன்னா கூட இங்கே கொஞ்சம் ஷேப் எடுத்துட்டிங்கன்னா 4 இன்ச்சு ஷேப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டரும் இறங்காது, இங்கேயும் லூஸ் கொடுக்காது. இங்கே பாருங்கள், துணியும் நிற்காது பாருங்கள். உங்களுக்கு அழகாக வந்துச்சு பாருங்கள் இந்த ஷேப். இது வந்து பள்ளத்தில் கரெக்டாக நிற்கும். அதே மாதிரியே கரெக்டாக இருக்குது. நீங்கள் அதை இது வந்து கைக்கும் பாடிக்கும் இதில் ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது ஷேப்பு பாடிக்கும் வந்து 3/4 இன்ச்சு, கைக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இங்கெல்லாம் சுருக்கம்லாம் வராது. அதே மாதிரி இங்கே நேரடியாக வந்து இங்கே இப்படி சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் எதுவுமே வராது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக நிற்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள். புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கும் இது. நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.